Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.5ல இருக்க third sum பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, loss of exponents of real numbers videoட link மேல காட்டன் description கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு வாங்க. So that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். And now let's start. Exercise 1.5 sum number 3. Simplify அப்படின்னு சொல்லி ஒரு 4 subdivisions கொடுத்திருக்காங்க. Laws of exponents ஓட 4 laws இருக்குது இல்லையா, அதில் ஒரு laws யூஸ் பண்ணி தான் இதில் இருக்க ஒரு இதையும் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து laws of exponentsல இருக்க laws ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அஃப்கோர்ஸ் we know that a power p dot a power q equals to a power p plus q. பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸை we can add. அடுத்தது a power p the whole power q is equals to a power pq. ஹோல் அதாவது பவர் த ஹோல் பவர் அப்படின்னு வரும்போது ரெண்டையும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். அடுத்தது a பவர் p டிவைடட் பை a பவர் q ஈக்குவல்ஸ் டு a பவர் p மைனஸ் q. ஸோ பேஸ் சேமாக இருந்து டிவிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம பவர்ஸை சப்ராக்ட் பண்ண முடியும். அடுத்தது a பவர் p டாட் b பவர் p ஈக்குவல்ஸ் டு ab த ஹோல் பவர் p. அதாவது பேஸ் வேரியா இருந்து பவர் சேமா இருந்தா பேஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 லாஸை யூஸ் பண்ணி தான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேஸ் சேமா இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஆட் த பவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 2 பவர் 2/3 பிளஸ் 1/5. ஸோ டினாமினேட்டர் வேறையா இருக்கனால எல்ஜிஎம் எடுத்து பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 பவர் 5 2s are 10 பிளஸ் 3 divided by 15 which is equals to 2 power 13 divided by 15 will be your answer. Okay, அதே second subdivision பாருங்க, 1/3 cube the whole power 7 கொடுத்திருக்காங்க. So நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are just a power p the whole power q formatல இருக்கு. So we are just going to multiply p and q. அதாவது 3ஐயும் 7ஐயும் we are just multiplying. So அப்படி பண்ணும்போது 1 power 7 divided by 3 power 3 into 7, that is 1 divided by 3 power 21 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் சேமா இருக்கு. ஸோ பவர்ஸ் we have to subtract. ஸோ 11 power 1/2 minus 1/4. ஸோ டினாமினேட்டர் வேரியா இருக்கனால ஜஸ்ட் டேக்கிங் எல்சிஎம். ஸோ 11 பவர் எல்சிஎம் எடுக்கும்போது 2 minus 1/4 கிடைக்கும், which is nothing but 11 power 1/4. ஓகே, ஸோ அடுத்தது ஃபைனலாக ஃபோர்த் சப்டிவிஷன், பேஸ் வேறையா இருக்கு, பவர் சேமா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பேஸை மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. So 7 times of 8 the whole power 1/2. So 7 times of 8 will be nothing but 56 power 1/2 அப்படின்னு சொல்லி conclude பண்றோம். So hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே exercise 1.5ல செகண்ட் சம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. அதே நம்பர் சிஸ்டம்ஸ் ஓட டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து எந்த சாப்டரை வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு மறக்காம சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max customer subject fill பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.